நேற்று தினம் 16 என்று இருந்த நிலையில் தற்பொழுது மொத்தம் இந்த கள்ளக்குறிச்சி மட்டுமல்லாமல் சேலம் மருத்துவமனை, விழுப்புரம், தொடர்ந்து செய்தியாளர் லதாவிடம் பேசலாம். லதா, தற்போது அவர் மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டு விட்டாரா? நாம் திரையில் பார்க்கக்கூடிய காட்சிகளை பொறுத்து அங்கே மக்களின் கூட்டமும் அதிகமாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அது பற்றிய விவரங்கள் என்ன? வணக்கம். விஜய் இந்த பகுதிக்கு வருகிறார் என்பது தெரிந்த உடனேயே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், அதே போல இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த அந்த நடிகர் ரஜினியினுடைய ரசிகர் மன்ற, அதே போல அந்த கட்சியை சார்ந்தவர்களும் தொடர்ந்து இங்கே வருகை தந்து விட்டார்கள். ஏராளமானோர் இங்கே வருகை தந்த நிலையில் காவல்துறையினரும் அதுக்கு ஏற்றாற்போல் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தார்கள். நடிகர் விஜய், அதே போல அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆகியோர் வருகை தந்திருந்தார்கள். மேலும் கட்சியினுடைய இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கூட வருகை தந்திருந்த ஒரு நிலையில் நேரடியாக உள்ளே ஒருவராக தனித்தனியாக உள்ளே ஒவ்வொரு படுக்கைக்கும் சென்று அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களிடம் நலம் விசாரித்துக்கிறார். அதே போல அவர்களுக்கு ஆறுதலும் கூறியிருந்தார். மேலும் பார்த்தோம் என்றால் அதில் ஒரு படுக்கையில் இருந்த நபர் தன்னை காப்பாற்று தலைவா என்று கதறிய ஒரு நிலையும் கூட இருந்தது. அந்த படுக்கையில் அந்த விஷ சாராயம் அருந்தி உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்த ஒருவரை நடிகர் விஜய் போய் சென்று பார்த்த பொழுது அவர் கையெடுத்து கும்பிட்டு என்னை காப்பாற்று தலைவா என்று கதறிய ஒரு நிலையும் கூட இருந்தது. அவரினுடைய கைகளை பிடித்து அவர் நடிகர் விஜய் அவருக்கு ஆறுதலும் கூட கூறியிருந்தார். அதே போல மற்றொரு பாதிக்கப்பட்ட நபரை சந்தித்த பொழுது அந்த பாதிக்கப்பட்ட நபரினுடைய உறவினர் அவரினுடைய அம்மா அந்த நடிகர் விஜயினுடைய காலில் விழுந்து எங்களை காப்பாற்றுங்கள், எங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது, இவர்தான் எங்களுக்கு முழு வாழ்வாதாரமே, இவரினுடைய உடல்நிலை இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்வது என்று அவரினுடைய ஏழ்மை நிலையையும் அவர்களுடைய சூழ்நிலையும் அவரிடம் சொல்லி கதறி எழுந்து காலில் விடக்கூடிய அந்த நிலையும் கூட இருந்தது. அது அவரையும் அந்த அம்மாவையும் கூட அவர் தேற்றி அவருக்கும் கூட ஆறுதல் சொல்லி இருந்தார். ஒவ்வொரு படுக்கைக்கும் சென்று அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் ஒவ்வொருவரையும் நேரில் சந்தித்து நடிகர் விஜய் நலம் விசாரித்து ஆறுதல் தெரிவித்ததோடு உடன் இருந்த அந்த உறவினர்களையும் கூட தேற்றினார். அதே போல பார்த்தோம் என்றால் நடிகர் விஜயிடம் அங்கே இருந்த உறவினர்கள் அவர்களினுடைய சூழ்நிலையையும் எடுத்துரைத்தார்கள். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் விஷச்சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து மருத்துவர்களிடமும் அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து சென்ற அவரது வாகனத்தை சாலை முழுவதிலும் அவரது ரசிகர்களும் பொதுமக்களும் பின்தொடர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். மருத்துவமனை வளாகம் முன்பாகவே பல்வேறு ரசிகர்கள் சூழ்ந்திருந்த நிலையில் தற்போது சாலையிலும் அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை நேரில் சந்தித்து தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சிகிச்சை முறைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனை வளாகத்தின் முன்பாகவே அவரது ரசிகர்கள் பல்வேறு நபர்கள் அங்கே
குழுமியிருந்த நிலையில் போலீசாரின் பாதுகாப்பு அங்கே பலப்படுத்தப்பட்டிருந்தது. தொடர்ந்து அங்கு தள்ளுமுள்ளுவும் ஏற்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் இருந்து நடிகர் விஜய் சென்ற வாகனங்களை அனைவரும் பின்தொடர்ந்து சென்ற காட்சிகளையும் பார்த்தோம். தற்போது அங்கே சிகிச்சை பெற்று வருவோரின் உறவினர்கள் அவரது காலில் விழுந்து அழக்கூடிய கதறக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். ஒவ்வொரு நோயாளியையும் நேரில் சென்று அருகில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய அந்த வேளையில் சிகிச்சை பெற்று வருவோரின் உறவினர்கள் நடிகர் விஜயிடம் கதறி அழக்கூடிய காலில் விழுந்து அழக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நோயாளிகளிடம் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்த பின்னர் மருத்துவர்களிடம் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் பற்றியும் அவர் கேட்டறிந்தார். உதவி கேட்பவர்களுக்கும் நிச்சயமாக உதவி செய்வதாகவும் அவர் அங்கே தெரிவித்திருக்கக்கூடிய தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது.